பிதாவுக்கு மகிமை துதினமே லேலுயா லேலுயா ஸ்தோத்திரம். நான் ஜெபணும். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புது வருஷ பண்டிகை நாளுக்காக ஸ்தோத்திரம், புது வருஷ பண்டிகை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே அளவில்லாத ஆசீர்வாதங்களை முடிஞ்ச கட்ட வேண்டிக் வரும் பிதாவே, நீரே பேசும்படியாக வேண்டிக் வரும் பிதாவே. பல்லவத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு முடிஞ்ச கொண்டு பேசி இடைப்பட்ட கிரீசியுடைய வேண்டிக் வரும் பிதாவே. ஏன்னா ஜீவனுடையும் உயிரிடையும் புத்தூரிடையும் புது சிஷ்ய அனுபவத்தை கண்டே இருந்ததாக ஆர்கண்டை நீ பேசும்படியாய் ஆர்கண்டை கிரீசியுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லாரும் அளவில்லாததும் ஆசீர்வமுடைய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. புதிய புதிய ஆசீர்வாதங்களாக நிறைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜனங்களை புதுப்பிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்லதாவே அப்பா பிதாவே, பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போட அடுக்கை போல காணப்படுகிறான அடியான் மேல் நீர் கிருபையாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும் அடியான் அதீதமாக பலப்படுத்தியும் சக்திப்படுத்திடலாம். பலத்தை கருத்தில் ஓயப்படுத்திடலாம். திருநாமத்தை ஏற்படுத்திடலாம். திருவார்த்தையில் பேசி அறிவித்தரலாம். அளவில்லாத ஆசீர்வாதங்களை முடிஞ்ச அவரை கட்டளிட்டலாம். அற்புதங்கள் அடையாளங்களை பலத்தை நடப்பித்தரலாம். சகல தடைகளை நீக்கிடலாம். குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வித்தரலாம். யாரும் எனக்கு கிருபையாக இறக்கமாக அன்பாரும் தயவாரும் மீட்பர் இயேசு நாமத்தின் ஜெபங்கள் அன்பில் பரவிதாவே ஆமேன். பிதாவுக்கு மகிமை துதினமே லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 65ஆம் சங்கீதம் 12 வசனங்கள். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இப்படி ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார் இருக்கிறார். வருஷங்கள் காலங்கள் எல்லாம் அவருடையது. ஒவ்வொரு வருஷமும் அவருடைய ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வருஷமாக காணப்படும்படியாக ஒவ்வொரு வருஷத்தையும் அவருடைய நன்மைகளால் நிறைத்து அவருடைய பாக்கியங்களால் நிறைத்து அவருடைய தேவையான எல்லா இகபர ஆசீர்வாதங்களால் நிறைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா வருஷத்தையும் அப்படியே செய்கிறார். அப்படி ஆசீர்வதித்தும் ஜனங்களுக்கு அவருடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்க காரணம் என்ன? ஜனங்கள் அவருடைய வழியில் ஜீவிக்கிறதில்லை, அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்கிறதில்லை, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறதில்லை. மனம் போல் ஜீவிப்பது நிமித்தமாக என்ன? ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டி ஆசீர்வதித்தும் அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு கிடைக்கிறதில்லை, லபிக்கிறதில்லை. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி புதிய புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக உலகத்துக்காக கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். ஜனங்களுக்கு அது கிடைக்கிறதில்லை. ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் மனம் போல் ஜீவிக்கிறார்கள். ஆண்டவருடைய கற்பனைகள் வேண்டாம், அவருடைய கட்டளைகள் வேண்டாம், அவருடைய பிரமாணங்கள் ஒன்று வேண்டாம். மனம் போல் ஜீவிப்பது நிமித்தமாக அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதில்லை. பிடித்தும் வெறித்தும் வேசித்தனம் பூஜாரம் என்றும் கொலைபாதகங்கள் என்றும் சதியும் ஏமாற்றும் வஞ்சகங்களும் பொய்யும் களவும் இவங்களெல்லாம் என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் அடைந்து கொள்ள தடையாக இருக்கிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒரு குறைவும் இல்லை, எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு வருஷத்தையும் ஆசீர்வதிக்கிறார். 65ஆவது சங்கீதம் 9 வசனம் 9-10. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். பூமி என்றால் பூமியில் உள்ள மனுஷர்களை, பூமி என்றால் பொருள் என்ன? பூமியில் உள்ள மனுஷர்களை, மனுமக்களை விசாரிக்கிறார். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறார். ஆவிக்கிற ஆசீர்வாதங்களையும் சரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீர் பாய்ச்சுகிறார். சரிய பிரகாரமாக நாம் உலகத்தில் உயிர் வாழ ஆர்க்கேற்ற தண்ணீரையும் தருகிறார்.
நான் பயிர் செய்யாதுக்கும் தண்ணியை தருகிறார், குடிக்கவும் தருகிறார், குளிக்கவும் தருகிறார். அது மாத்திரமில்லை, ஆவிக்குரிய தண்ணீர், ஜீவ தண்ணீர், பரிசுத்தாவியாகிய தண்ணீர் நம்ம தருகிறார். பரிசுத்தாவியாகிய தண்ணீரை நம்ம தருகிறார். அவர் பூமியை விசாரிக்கிறார். பூமியில் உள்ள சகல மனுஷர்களையும் விசாரித்து அவளுக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து எல்லாம் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவரீர் பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஆண்டவர் மிகவும் செழிப்பாக்குகிறார். பூமியும் செழிப்பாக்குகிறார், ஆத்துமாவும் செழிப்பாக்குறவராக இருக்கிறார். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தானியத்தை விளைவிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள், சொல்லிறைக்க முடியாத நன்மைகளை கொடுக்கிறார். ஒரு நன்மையாவது, ஆவிக்கிற நன்மையோ சரிய பிரகாரம் நன்மையோ குறைபட்ட அனுபவத்தோடு காணப்படுவதாண்டு விரும்பவில்லை. ஆகவே அவர் பூமியையும் செழிப்பாக்குகிறார். ஆத்மா நமக்குள்ளே காணப்படுற ஆத்மாவையும் நம்மையும் செழிப்பாகத்தான் செய்கிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் ஆத்மாவை செழிப்பாக்குகிறார், கொடுமை உள்ளதாக்குகிறார். 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். ஆத்மா திருப்தியாகும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆண்டவரை போற்றும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளை கூட கொடுக்கிறார். பரிசுத்தாய் பெரிதான ஜனங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றுகிறார்கள். நவமான பாஷைகளை பேசுகிறார்கள், புதிய புதிய பாஷைகளை பேசுகிறார்கள். புற்றிலுமாய் பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தண்ணீர் நிறைந்த தேவ நதியாகிய பரிசுத்தாவி நதியினால் நிறைக்கப்பட்டு ஆனந்த களிப்போடு காணப்படுகிறார்கள். ஆனந்த களிப்போடு ஆண்டவரை துதிக்கிறார்கள். ஆனந்த களிப்போடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார்கள். வாசியங்கள் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். நின என்றால் இறைச்சி, இறைச்சியும் இறைச்சியில் உள்ள கொழுப்பையும் சாப்பிட்ட திருப்தியாக போல ஆண்டவர் செய்கிறார். ஆத்மாவை கொழுப்புள்ளதாக்குகிறார், கொடுமையாக்குகிறார். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் வாய் போற்றுகிறார். அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 19 என்ன வாசிக்கிறோம்? உமக்கு பயந்தவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும், மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், மனுபுத்திரர் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது, எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவ்வளவு, அது எவ்வளவு சொல்ல முடியாது. ஆண்டவர் பயப்படுதான் ஜனங்களுக்கும் மற்றும் உலக பிரகாரமாக காணப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக அவரை நம்பி அவரை விசுவாசித்து ஆவிக்கிறவர்களாக காணப்பட்ட ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அளவிட முடியாதவைகளாக இருக்கிறது. அவர் பயப்பட வேண்டும், அவர் நடுங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சில ஜனங்கள் முன்பாக அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். அவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நன்மைகள் அளவிட முடியாதவைகள், அளவு கடங்காதவைகள், யாராலும் கணக்கிடக்கூடாதவைகள். அவரை பயப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை பயப்படுகிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பார்கள். தீமையை வெறுத்து நடப்பார்கள். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பார்கள். தீமையை வெறுப்பதை கத்தர் பயப்படுகிற பயம். தீமையான பாவக்கிரிகளை அருவறுத்து வெறுப்பார்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அப்படியே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்படுவார்கள். அவர் ஆயத்தம் பண்ணிய நன்மைகள் எல்லாம் அவருடைய ஜனங்களுக்காக, உலகத்திலே காணப்படுகிற சகல ஜனங்களுக்குமாக. அவருடைய நன்மைகள் ஏராளம், தாராளம், அளவிட முடியாதவைகள். லேலுயா ஸ்தோத்திரம். அளவு கடங்காத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்
சரியப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஜனங்கள் எத்தனை பேர் இது அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது? ஆவிக்கிற நன்மைகள், சரியப்பிரகார நன்மைகள். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் பூமியில் உள்ளதான மனுமக்களை செழிப்பாக்குகிறார். இத்தனை பேர் செழித்து காணப்படுகிற ஆத்மாவில், ஆவிக்கிற ஜீவியத்தில், ஆத்மீக காரியங்களில் கிடையாது. ஆண்டவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்தும் கிடையாது. சரிய பிரகாரமாக எவ்வளோ ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், அதனால் அது பிரயோஜனம் உண்டோ? இல்லை. நன்மையினால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன மரங்கள், தானியங்கள் அப்படி சுற்றி கறங்கி ஒன்று பார்க்கும்போது எவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் மருமகள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மரங்கள் எவ்வளவு, தானிய வகைகள் எவ்வளவு, இவ்வளவு இவ்வளோ பார்த்தா எவ்வளோ ஒரு பச்சை பசேல் என்று அவைகளெல்லாம் நீண்ட நாள் காணப்பட பட்டு போகாமல் இருக்க சரிய பிரகாரமான மழையை தருகிறார். ஆவிக்கிற ஜீவத்துக்கு பரிசுத்தாவின் மழையை தருகிறார், தந்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இவ்வளவு நன்மைகள் மனுஷனுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மனுஷன். இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு தென்னை மரங்கள், இவ்வளவு பனைமரங்கள், இவ்வளவு தானியங்கள், இவ்வளவு தானியங்கள் ஒரு நாள் செலவாகிறது. உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள், எத்தனை சாக்கு, எத்தனை டன், எத்தனை லாரி, எத்தனை ட்ரெயின் கணக்கிட முடியுமா? முடியாது. அதில் மனுஷனால் எல்லாம் கணக்கிட முடியாது. இதெல்லாம் தருகிறார், தாராளமாக தருகிறார். மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், இது என்ன இவ்வளோ உலகங்கு, இவ்வளோ ஜனங்கள், இவ்வளோலாம் சாப்பாடு போட எவ்வளோ இதெல்லாம் அல்லது கோதுமை அல்லது தானியங்கள் வேண்டும், இவ்வளோ தண்ணி வேண்டும், என்னெல்லாம் வேண்டும், என்னென்ன 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 இது என்ன யாரால் முடியும்? எல்லாம் அவர் தான் கொடுக்குறார். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சு விட்டுகிறீர். படித்தோன்னு தெரியாது, படித்தோடனே இதுக்கு உள்ள அர்த்தம் அது எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். உள்ள இதுக்குள்ள எவ்வளோ அர்த்தம் இருக்கிறது, எல்லாம் அவருடைய நன்மைகள். நன்மையினால் அவர் முடிச்சு விட்டுகிறவர், ஆசீர்வாதங்களால் முடிச்சு விட்டுகிறவர். அவருடைய ஜனங்கள் எந்த ஆசீர்வாதத்திலும் குறைபட்ட அனுத்தோடு காணப்படக்கூடாது. ஆவிக்கிற நன்மைகள், ஆவிக்கிற ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரம் நன்மைகள், சரீர பிரகாரம் ஆசீர்வாதங்கள். அவருக்கு என்ன அப்படி செய்கிறார்? ஒரு விட்ட ஜனங்களுக்கு என்ன ஆவிக்கிற நன்மைகள் வேண்டாம், சரீர பிரகாரமான உலக பிரகாரமான நன்மைகள் மாத்திரம் வேண்டும். முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்பட வேண்டாம். தேவடைய ராஜ்யத்தை இல்லை பல்லவராக தேடணும். பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்த ஜீவி அனுபவங்களை தேடணும். பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிறதான மேன்மை மையமான அந்த அனுபவத்தை தேடும் போது உலக நன்மைகளை ஆண்டவர் தாராளமாக தருவார். காரணம், அவர் எல்லாம் தாராளமாக ஆயத்தம் நினைத்திருக்கிறார். யாதொரு குறை அவரிடத்தில் இல்லை. குறைவில்லாத ஆசீர்வாதங்கள், குறைவற்ற ஆசீர்வாதங்கள். மலைப்பகுதி, காட்டுப்பகுதி எல்லாம் எப்படி இருக்கிறது? இந்த மரங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறார். மரம் எல்லாம் மனுஷன் ஜீவிக்கவே முடியாது. காடுகள், காடுகள் நிறைய அழிக்கப்பட்டு போயின. காடுகள் ரொம்ப அவசியம், மழைக்கு மழை பெய்ய காடுகள் ரொம்ப அவசியம். பிராணவாயு அல்லது ஆக்சிஜன் நமக்கு சுவாசிக்க கிடைக்க மலைகளை எல்லாம் உண்டு பண்ணி பெரிய காடுகளை எல்லாம் உண்டு பண்ணி வைத்தார். மனுஷன் எல்லாம் மூடுவிட்டு ஆண்டவர் நன்மைக்காக காடுகளை வைத்தார். ஒரு யுத்தத்துக்கு போனாலும் கூட நாட்டப்படி, ஆனால் நீ காட்டை தீ கொளுத்த விடான்னு ஆண்டவர். மரங்களை ஒன்றும் செய்யப்படாது. மரம் மனுஷனுக்கு ஜீவனாடி. இதெல்லாம் அவட நன்மைகள். நாட்டை பிடிச்சாலும் நீ காட்டை ஒன்றும் செய்யப்படாது, மரத்தையோ அதில் ஒன்றையும் நீ தீ கொளுத்தப்படாது. அது ஒன்று ஜீவனாடியானது ஜனங்களுக்கு. அது நீ ஒன்றும் செய்யக்கூடாது. அது புசிக்க, சுவாசிக்க, சாப்பிட விட ரொம்ப அவசியம் சுவாசிப்பது. அதனால் நஷ்டப்படுத்தக்கூடாது, வெட்டக்கூடாது. இப்போ மூடு விட்டால் நடக்கு. ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு பயிர்களும், ஒவ்வொரு இது வேலைகளும், ஒவ்வொரு காரியங்களும். மலைகளானால் அதுக்கு ஒரு விசேஷம், மற்ற இடங்களானால் அது ஒரு விசேஷம், கடலானால் அது ஒரு விசேஷம்தான். எல்லாம் விசேஷமாக. கடல் இல்லாவிட்டால் மீன் இல்லை. மீன் எவ்வளோ அவசியமானது, மனுஷன் மீன் எவ்வளோ தேவையானது. கண் பார்வை குறைந்தவங்களும் கூட மீன் அதிகம் சாப்பிட்டா
பாறை உண்டாகணும். அந்த அளவு மீனில் நல்ல சத்து பொருட்கள் அடங்கியிருக்கு. எல்லாம் அவசியம், எல்லாம் நன்மைகள். ஆடு மாடுகள், ஆடு அவசியம், மாடு அவசியம், கோழி அவசியம், எல்லா நன்மைகள், இதெல்லாம் புலப்புறாத நன்மைகள். ஆவிக்கிற நன்மைகள் அடவிட முடியாதவைகள். ஆவிக்கிற நன்மைகள் அடைந்தால் எங்கே போகலாம்? பரலோகராஜ்யம் போகலாம். ஆவிக்கிற நன்மைகள் இதை விட மிகவும் அவசியமானவைகள், மிகவும் பிரதானமானவைகள். ஆண்டவர் இந்த உலகத்தை செய்கிறதா நன்மைகளை யாராலும் சொல்லியறியக்கூடாதது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொடிகிறது. பாதைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. அவருடைய வழியில் நடக்கிறதான ஜனங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவாய் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். மனுஷனால் சிந்தியக்கூடாதவர்கள் எல்லாம் தினமும் நாம் அதை பார்க்கலாம், மரங்களை பார்க்கலாம், செடி விலங்குடையெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் சிந்திக்க வேண்டும் மனுஷங்க. இவ்வளவு நன்மைகள், எவ்வளவு அவசியமான காரியங்கள், எவ்வளவு உபகாரங்கள், எவ்வளவு பாக்கியங்கள் ஆண்டவர் நம்ம செய்திருக்கிறது. மனுஷன் எவ்வளோ துரோகம், வேசித்தனம், உபச்சாரம், குடிச்சு விரிச்சு கூக்குழி, இதெல்லாம் ஆண்டவர் தாராரு. இப்போ நன்றி உண்டா? இல்லை. அது செய்த உபகாரத்தை பற்றி ஒரு எண்ணம் உண்டா? சாப்பிட தந்தார், குடிக்க தந்தார், சுவாசியை காற்றெல்லாம் தந்தார், இதெல்லாம் தந்தார், உடுக்க துணி இதெல்லாம் தந்தார். இதெல்லாம் இவ்வளவு நன்மைகள். எத்தனை பேர் இல்லை இருக்க காலத்தில் நமக்கு இதெல்லாம் தந்தார். உயிரோடு எந்தவரை வச்சார். நான் பாவியெல்லாம் காணப்படுவேன், நிச்சயப்படணும், அது ஒன்றும் கிடையாது. குடியும் வெறியும் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் நின்ன வேண்டாத்தனம் உண்டோ எல்லாம் ஆண்டவர் இந்த நன்மைகளை ஆயத்தப்படுத்தி என்ன பிரயோஜனம் உண்டோ? இல்லை. முடிவு நியாய தீர்ப்பு நரகமாக இருக்கும். தெய்வத்தையே மறந்து விட்டார்கள். யார் தங்களுக்கு இதெல்லாம் தருகிறது? எப்படி வருகிறது? இந்த நன்மைகள் எப்படி வருகிறது? தின்ன எப்படி வருகிறது? குடிக்க எப்படி வருகிறது? உடுக்க எப்படி வருகிறது? யார் தருகிறது? இந்த நன்மைகளெல்லாம் உண்டு பண்ணுறது யார்? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் ஒன்றோட நியாய தீர்ப்பாக வரும், அடுத்தது நரகமாக வரும். வேறு சந்தேகம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஒரே தீர்ப்பு தான் ஆண்டவர் தீர்க்க போகிறது. அந்த நாட்டில் ஒன்று ஒன்று, இந்தியாவில் ஒன்று வேற ஒன்று, அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த தேசத்தான் ஆனாலும் சரி, எந்த நாட்டுக்காரனாலும் சரி, எந்த பாஷைக்காரனானாலும் சரி, எந்த ஜாதிக்காரனானாலும் சரி, அவருடைய பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். அது அப்படி ஒரு வேற்றுமை ஒன்று கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல தான் கணக்காக்கி இருக்கிறார். எல்லாரையும் ஒன்று போல நியாயம் தீர்ப்பார். எல்லாரையும் ஒன்று போல நியாயம் தீர்ந்த தள்ளுவார். ஜனங்களை கொண்டு போவார். இங்கே வருகிற கடமை தானே வருகிறார்கள். தெய்வத்தோடு திரு வருகிறார்கள். தெய்வத்துக்கு பயப்படுங்க, நிறைய நியாய தீர்ப்பில் பயப்படுங்க. தின்னது இதெல்லாம் ஆறு தார யோசிச்சு தின்னுங்க. தெய்வ வேலை கிடையாது, தெய்வ சிந்தனை கிடையாது, நரகத்தை பற்றி நியாய தீர்ப்பு ஒன்றும் கிடையாது. உலகமே எல்லாம் தீர்ந்து போகிற காலமாகும். கட்டம் எல்லாம் தீர்ந்து நோட நரகத்துக்கு கூண்டோட போகிறதாகும். யாருக்கு என்ன முடியும்? நம்ம இப்படி வாவிட்டு அடிப்போம். ஆடவர் தார வார்த்தைகளை அவரா பேசுது, பேசு, அறிவி, பிரசங்கம் பண்ணு, சொல்லு. ஏன் கேட்கவும் கேட்கட்டும் இல்லையா? கேட்கட்டு, கேட்காத போட்டுடா. உனக்கு என்ன இப்போ? அதில் நான் பார்க்கல கடைசியிலேன்னு நன்றியே கிடையாது. இங்கே நம்ம விசுவாசிகள் தான் இருக்கணுமே, மற்ற ஆளை விடுவோம். தன்னை பிள்ளைகள் பிரகரமாக படித்து சொந்த உத்தியோகத்திலையும் பெரிய லெவலில் வரணுன்னு தான் அல்ல தல்ல, அதுக்குள்ள பிரயாசம் எடுக்கணும் இல்லையா? நம்ம தனக்கு பிள்ளையா எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பல்லவராஜ்யம் போன முயற்சி எத்தனை தவப்பை எடுக்கா, தள்ள எடுக்கா, எப்படி படித்து பட்டம் பெற்று பெரிய லெவலில் வரணும். பிள்ளைய படிக்க வேண்டியதுதான், பட்டம் பெற வேண்டியதுதான், நல்லதாக இருக்கட்டும். கல்வி அறிவு, உலக அறிவு நல்லதுதான். ஆனால் அதை விட்டா பிரதானமாக பிள்ளை நிறைய நியாய தீர்ப்பு உண்டு. இப்படியெல்லாம் நடக்கூடாது, இப்படியெல்லாம் நடக்கணும். நமக்கு ஆண்டவர் இவ்வளோலாம் நன்மை செய்தார் பார்த்துக்கா. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செய்தார் தெரியுமா? குடும்பமே இருக்கா தெரியுமா உனக்கு?
ஆட எவ்வளோ நோயில் சுதந்திரம் தார் தெரியுமா உனக்கு? ஒன்றை எப்படி நீ செத்து போனேன்ட்டு இருந்த உடனே சுதந்திரம் தாருன்னு தெரியுமா உனக்கு? தெய்வத்தம்மா நடக்காத பிள்ளை நடக்கணும் பிள்ளை என்ன 5 போதனை பண்ணா எத்தனை தவப்பா இதில் பிறந்தையில் இருக்காய், தள்ள எத்தனையில் பிறந்தையில் இருக்கா, எல்லாம் காலத்தை முதல் ராத்திரி வரை படிப்பு. அதுக்கெல்லாம் பிரயாசம். நம்ம எல்லாம் எங்கே வர வேணும், ஊழியஞ்சி வேணும், உயிரோட இருப்பேன்னு நினச்ச கிடையாது. ஆனால் உயிரோட ஆண்டவர் வச்சார், பேச வைக்கார், எல்லாம் வைக்கார். எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் கேட்டபடி நடக்கணும். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருஷம் முழுவதும் அவருடைய நன்மையாக முடிச்சு விட்டுகிறார். எல்லாரும் நன்மைகள் கிடைக்கின்றது அவர் அப்படி செய்கிறார். எல்லாரும் நன்மைகளை அனுபவிக்கணும். நன்மைய தடை என்ன? பாவம், அக்கிரமம், அநியாயம், ஆண்டவரமான சகல காரியங்களும் ஆண்டவருடைய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள தடையானது. அவ்வளோ நான் கண்டுபிடித்த ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து ரட்சித்து உடைய பிள்ளையை மாற்ற வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் நன்மையை நான் நிறைத்து ஆவிக்கிற நன்மையை சரிய பிரகாரம் நன்மையை நான் நிறைத்து உலகத்தில் வைத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்திலும் பேசி அறிகிற கர்த்தர் வார்த்தையில் விசுவாசித்து ஜெபம் பண்ணி ரட்சியப்படுங்க. பழையதெல்லாம் ஒழித்து புதுசாகுங்க. கர்த்தர்களால் அதில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அப்பாவிதாவே ஸ்தோத்திரம், நல்லவிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நண்புக்காக ஸ்தோத்திரம், சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடத்துகிறீர்களாக ஸ்தோத்திரம். ஒரு வருஷத்தையும் என்னுடைய நன்மையை நான் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தையும் என்னுடைய நன்மையை நான் நிறைத்து முடிசூட்டி ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஜனங்களை இறந்தாலும் நடந்துள்ளதுக்காக இறக்கஞ்சியோட வேண்டிக் கொள்வதாகவே. இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இகவர ஆசீர்வாதங்கள் ஆவிக்கிற நன்மைகள் சரிய பிரகாரமான நன்மைகள் இல்லை ஏறாந்தாளமாக உடைய ஜன கிடைக்க இறக்கஞ்சியோட வேண்டிக் கொள்வதாகவே. அத்தடையாய் காணப்படுகிறதான சில பாவங்களையும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் ஆகாத கிரிகளையும் ஜனங்களை விட்டு விலகி பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நிறைக்கப்பட்டு முற்றிலும் ஆவிக்கிற படைக்கிறதாக இறக்கஞ்சியோட வேண்டிக் கொள்வதாகவே. இந்த உலக பிரகார நன்மைகள் ஆவிக்கிற நன்மைகள் எல்லாம் அடைந்து முடியல பரலோகராஜ்யமாகிய மிகுந்த நன்மையான பாக்கியத்துக்குள் யாரும் பிரவேசிய கிருபை செய்ய வேண்டிக் கொள்வதாகவே. அருகிற கிரியை செய்ய வேண்டிக் கொள்வதாகவே. இந்த சபை அதிகம் ஆசிரியமுடியாக ஊழியத்தை ஆசிரியமுடியாக உலகத்துக்கு ஆசீர்வாதம் கட்டணமுடியாக வேண்டிக் கொள்வதாகவே. ஜனங்கள் நல்லதாகவே ஆசீர்வாதத்திட்ட நிலைமையை அடைய இறக்கஞ்சியோட வேண்டிக் கொள்கிறோம் இதாகவே. எங்கள் இதாகவே ஒருவராக இன்னும் கெட்டு நிறத்து பாடு இறக்கஞ்சியோட வேண்டிக் கொள்கிறோம் இதாகவே. எல்லாம் நிச்சயப்பட இறக்கம் செய்யணும். எல்லாரோட வரையை காயத்தைப்படுத்திக்கணும். பின்மாற்ற அடைந்த உயிர்ப்பைப்பட இறக்கம் செய்யணும். பரிசுத்தக்குறவோடு காணப்பட யாரும் பரிசுத்தமுடைய இறக்கம் செய்யணும். நிச்சயப்பட பரிசுத்தாக பெற்றுள்ள யாரும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட இறக்கம் செய்யணும். நோய்கள் வியாதிகள் பேவிசாசம் கட்டுறதெல்லாம் விட்டு தரணும். அற்புதமான சுகத்தை கட்டளிட்டணும். நல்லதாகவே எல்லா ஆசீர்வாதங்களும் ஏராளதாளமாக கட்டளிட்டணும். குழந்தைகள் சிறு பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தாலும் காத்தரணும். யாருமே கிருபையாக இருக்கும் அன்பாரும் தயவாரும் மேல்பரேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம்ம நேர்மையான சமயத்தனும் கூட இருப்பதாக. ஆமென்.